நம்ம வாங்கும்போது 30 நாள் குஞ்சில் வாங்குவோம். 1 மந்த் குஞ்சாக வாங்கி நம்ம 6 மாதம் வரையும் வளர்த்து அப்புறம் கொடுத்துருவோம். 6 மாதங்கிறப்போ 5 கிலோ 5.5 கிலோ அவ்வளோதான். அப்போ தான் நான் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கறி டேஸ்ட்டு கம்மியாயிரும். அதனால் நம்ம வந்து சோடி 600 வாங்குவோம். குஞ்சு நம்ம கொடுக்கும்போது கிலோ 400 கொடுப்போம். இப்போ 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 6 லட்ச ரூபாய் அது கிடைக்கும். நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு புல்லு மேய்ஞ்சிட்டு வரனால அதிகப்படியான நோய் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஃப்ரீயாக நிற்கிது கோழி. அதனால் நம்ம கோழிக்கு நோய் பாதிப்பு வராது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கங்க, என் பேர் சஞ்சீவி. நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிறது வந்து திருச்சி பக்கத்தில் ஆவூர் பக்கத்தில் சிங்கத்தாக்குறிச்சிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணை. நம்ம பண்ணை வந்து நம்ம பண்ணையில் நிற்கிற கோழி வந்து 410 கோழி நிற்கிது. நம்ம செட்டு வந்து 54க்கு 15 வான்கோழி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் இறக்கி ஏற்றிட்டோம். இப்போ 2வது பேட்ச் இறக்கியிருக்கோம். 6 மாதம் வரையும் வளர்ப்போம். அதுக்கப்புறம் விற்றுருவோம். இப்போ தீபாவளிக்கு ஏற்றிடுவோம் அந்த வான்கோழியை. வெறும் வான்கோழி மட்டும்தானா இல்லை வேறு கோழி எதுவும்? நாட்டுக்கோழியும் நிற்கிது நம்மள்ட்ட. சரி, இது இப்போ இந்த வான்கோழி என்ன சீசன் தீபாவளிக்காண்டி மட்டும் வளர்க்குறீங்களா இல்லை எப்படி? இது த்ரூ அவுட் த இயர் நீங்கள் ஃபுல்லாக வளர்க்குறதா? என்ன பிளான் இது? தீபாவளிக்காக நான் தீபாவளி அடுத்த பண்டிகைக்காக தீபாவளி நோன்பு பண்டிகைக்காக வருஷத்துக்கு வந்து 2 திருப்பு ஏற்றி குஞ்சு இறக்குவோம். திரும்ப ஏற்றிடுவோம். 2 வருஷத்துக்கு 2 திருப்பு ஏற்றி இறக்குவோம். இது எப்படி நீங்களே இப்போ முட்டை பிடிச்சி இன்குபேட்டர் வச்சு இது பண்ணுறீங்களா இல்லை குஞ்சாக வாங்கி? குஞ்சு வந்து தருமபுரிலேருந்து வாங்கி நம்ம வளர்த்து கொடுக்குறது. எத்தனை நாள் குஞ்சா வாங்குறீங்க? நம்ம வாங்கும்போது 30 நாள் குஞ்சில் வாங்குவோம். 1 மந்த் குஞ்சாக வாங்கி நம்ம 6 மாதம் வரையும் வளர்த்து அப்புறம் கொடுத்துருவோம். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் அப்ராக்சிமேட்டாக இருக்கணும்? ஒரு 6 மாதங்கிறப்போ 5 கிலோ 5.5 கிலோ அவ்வளோதான். அப்போ தான் நான் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கறி டேஸ்ட்டு கம்மியாயிரும். அதனால் 6 மாதம் வரையும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5.5 கிலோ அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். இப்போ இந்த கோழி நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? ஷெட்டில் வளர்க்குறீங்களா இல்லை மேய்ச்சல் முறையா இல்லை எப்படி? உங்களோட ஷெட்டோட டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம கோழி வளர்ப்பு முறையை வந்து நம்மளை வந்து காலையில் வந்து மேய்ச்சலுக்கு போயிடும். கோழி அப்படியே புல்லு மேய்ஞ்சிட்டு வரும். மதியான டைமில் வந்து நம்ம அடைச்சி வச்சு நம்ம மாட்டு தட்டை இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த தட்டையை அறுத்து போட்டுருவோம். தின்னுட்டு நிற்கும். ஈவினிங்கில் மட்டும் தான் தீவனம் வைப்போம். நம்ம நைட்டு மட்டும் தான் உள்ளே அடப்போம். ஃபுல்லாக வளக்கம்பு எடுத்துருக்கனால ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அதனால் அது உள்ளவே கோழி பகல் ஃபுல்லாக நிற்கும். 1 டைம் தான் காலையில் மட்டும் தான் வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வரும். உள்ளே பில்லு இல்லாதனால வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வரும். உள்ளே மேய்ச்சல் இல்லாதனால ஈவினிங் மட்டும் நம்ம தீவனம் கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு ஷெட்டோட டீட்டெயில், இப்போ ஒரு வான்கோழிக்குனா, இப்போ நாட்டுக்கோழினா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கோழின்ற கணக்கு சொல்லுவாங்க. இப்போ வான்கோழிக்கும் அதே மாதிரியா இல்லை இட வசதி எப்படி? இட வசதி அதிகமாக இருக்கணும். வான்கோழிக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்து 4 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கணும் இடம். நம்மள்ட்ட வந்து செட்டு சின்னதாக இருக்குது. கோழி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி செட்டு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கோழி தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கோழிக்கு வந்து 4 ஸ்கொயர் ஃபீட்டாவது இடம் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து பகல் நைட்டில் மட்டும் அடைக்கிறனால செட்டு கொஞ்சம் நம்மள்ட்ட சின்னதாக தான் இருக்குது. பகலில் ஃபுல்லாக வெளியில் நிற்கிறனால. இதுக்கு நோய் மேலாண்மைனா என்னென்ன பண்ணுவீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது நோய் அதாவது மழை பெஞ்சால் சளி பிடிக்கும். சளி வரும், வெள்ளை கழிச்சல் வரும். அதுக்கு மட்டும் நாங்கள் இங்கிலீஷ் மருந்து தான் போட்டுக்குவோம். நம்ம இந்த மருந்து சளிக்கு வெள்ளை கழிச்சலுக்கு போடுறோம். இந்த மருந்து இது வந்து தண்ணியில் வந்து கலந்து வைக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 ml அந்த கணக்கில் நம்ம ஊற்றி கோழிக்கு தண்ணியில் கலந்து வச்சிடலாம். கோழி குடிச்சிக்கும். தீவனம் வந்து எஸ்கிஎம் கம்பெனி பிராண்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் மட்டும் தான் தீவனம் ஒன் டைம் தான் கொடுப்போம். அதாவது குஞ்சில் வந்து ஃபுல் டைமு தீவனம், அதாவது 2 மாதம் வரையும் ஃபுல் டைமு தீவனம் கொடுப்போம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மேய்ச்சலில் விட்டு 1 டைம் தான் தீவனம் கொடுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து செலவு கம்மியாகும். இது நீங்கள் குஞ்சு வாங்குறப்ப தடுப்பூசி இது மாதிரி போட்டு தான் கொடுப்பாங்களா? அவங்க வந்து ஊசி போட்டு 1 மந்த் கழிச்சு தான் கொடுப்பாங்க. மருந்து எல்லாமே போட்டு. நம்மள்ட்ட வந்து ஒரு குஞ்சு கூட சேதாரம் ஆகவே இல்லை. அது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. குஞ்சு எடுக்கிறது வந்து ஒரே இடத்துல எடுக்கணும். நம்ம எங்கே ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ அவங்கள்ட்டே திரும்ப அவங்கள்ட்டே தான் எடுக்கணும். அவங்க தான் அப்போ கரெக்டாக கொடுப்பாங்க.
நம்ம அடிக்கடி அங்கே கம்மியாக தராங்க அப்படி மாறி மாறி போய் எடுத்தோம்னா அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. இப்போ மேய்ச்சல் முறையில் வளர்க்குறேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ மேய்ச்சலுக்குன்னு தனியாக ஏதாவது செட்டப் பண்ணுமா, இல்லை எப்படி கீரை வகையெல்லாம் இது மாதிரி போடணுமா, அசோலா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி போடணுமா, இல்லை புல் பூண்டா அதே சாப்பிட்டுக்குமா? அது அசோலா நம்மகிட்ட இல்லை, நம்ம வந்து கோஃபைன்னு சொல்லிட்டு தான் இருக்குது நம்மள்ட்ட. அது மட்டும் தான் மதியான டைமில் கொடுப்போம். காலை டைமில் வந்து வெளியில் கொஞ்சம் நமக்கு இடம் இருக்கிறனால வெளியில் திறந்து விட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். மதியான டைமில் மட்டும்தான் நம்ம கோஃபைங்கிற அந்த தீவனம் மட்டும் கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு 400 கோழி இருக்குன்னு சொன்னீங்க இந்த பேட்சில். ஆமாம். ஸோ இந்த பேட்சில் இப்போ நீங்கள் 400 கோழி ஒரு மாதம் குஞ்சாக எடுத்து 6 மாதம் விற்கிற வரைக்கும் உங்களுக்கு செலவுன்னு ஒன்று ஆயிருக்கும். அந்த செலவு எவ்வளோ ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு லாபம் எவ்வளோ இதில் கிடைக்கும் 6 மாதம் கழிச்சு? நம்ம எவ்வளோ வந்து இப்போ 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 6 லட்ச ரூபாய் அது கிடைக்கும். இல்லை 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்கும். அதாவது தீவன செலவை கம்மி பண்ணி மற்ற இதை வந்து நம்ம அதிக மேய்ச்சல் அது மாதிரி பண்ணி கோழியை தீவனமே அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது. தீவனமாக ஃபுல் டைமுக்கு தீவனம் கொடுத்தோம்னா நமக்கு அதில் ஒரு லாபகரமாகவே இருக்காது. தீவன செலவே ஒரு அதிகமாக இழுத்துடும். குஞ்சு வாங்குறது இந்த தீவனம் ஓரளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். ஒரு 3 லட்ச ரூபா அந்த 400 கோழி நிற்கிதா 3 லட்ச ரூபா, அந்த 4 லட்ச ரூபா அந்த இதுக்குள்ளே செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு லாபகரமாக இருக்கும். ரொம்ப தீவனமே ஃபுல் டைமு காலையில் மத்தியானம் ஈவினிங்கு அப்படின்னு தீவனமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து செலவு அதிகமாக போயிடும். இந்த கோழி பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குமா நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணுறப்ப? இதுக்கு அதிகமாக தான் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. மழை டைமில் மழை நாளில் மட்டும் சளி வெள்ளை கழிச்சல் இது மாதிரி வரும். மற்றபடி நோய் தாக்குறதுக்கு வேலையே இல்லை. நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு புல்லு மேய்ஞ்சிட்டு வரனால அதிகப்படியான நோய் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஃப்ரீயாக நிற்கிது கோழி, அதனால் நம்ம கோழிக்கு நோய் பாதிப்பு வராது. இப்போ ஒரு குஞ்சு வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க, அதே மாதிரி எவ்வளோக்கு விற்கிறீங்க 6 மாதம் கழிச்சு? நம்ம வந்து சோடி 600 வாங்குவோம் குஞ்சு. நம்ம கொடுக்கும்போது கிலோ 400 கொடுப்போம். அப்படியே மொத்தமாகவே நம்மள்ட்ட வந்து எடுத்து போகிற கஸ்டமர் இருக்காங்க. விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? எப்படி இப்போ நீங்கள் எதுவும் இதுக்குன்னு மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு இது மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை இது எப்படி விற்பனை எப்படி? அவங்களாவே வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, மொத்தமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ தீபாவளி வந்துடுச்சு, நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வந்து நம்மள்ட்ட. அப்படியே ஊருக்காரங்களே பார்க்குறவங்க கேட்குறாங்களா, இல்லை நீங்கள் சொல்லி வச்சவங்க மாதிரி? இல்லை, அவங்க சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நாங்கள் வீட்டில் வளர்த்துருந்தோம். அது அவங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து வாங்கினாங்க. இப்போ அவங்க திரும்ப நம்ம கோழி பண்ணை பெருசாக வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு திரும்ப வந்து நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. திரும்ப அவங்க வந்து நம்மள்ட்ட எடுக்க வரேன்ருக்காங்க. அவங்க வந்து எடுத்துக்குவாங்க மொத்தமாக அப்படியே. இப்போ கறிக்கு மட்டும் தான் விற்கிறீங்க. இப்போ இது எப்படி முட்டைலாம் விடுமா? அதோட முட்டை வந்து பொட்டைக்கோழி வந்து சாவல் வந்து வெயிட் அதிகமாக 6 மாதத்துங்கிறப்ப சாவல் வந்து அதிக வெயிட் வரும். 5 கிலோ 6 கிலோ வரும். பொட்டைக்கோழி வந்து 2.5 கிலோ 3 கிலோ தான் வெயிட் வரும். அது பொட்டைக்கோழி வந்து முட்டை ஸ்டேஜ் வந்துன்னா 8ஆவது மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே விட்டுரும். 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அது முட்டையிடும். நம்ம வந்து 6 மாதம் 6.5 மாதத்தில் நம்ம மொத்தமாக அப்படியே பண்ணையை காலி பண்ணிடுவோம், அப்படியே விற்றுருவோம். அப்படின்னா நம்ம முட்டை இதெல்லாம் நம்மள்ட்ட கோழி இடாது, அதுக்குள்ளேயே நம்ம விற்றுருவோம். இந்த 400 கோழி பராமரிப்பு முறையை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இதை பராமரிப்புக்கு வேலையாட்கள் எத்தனை பேர் தேவைப்படும்? வேலையாட்கள் வந்து நாங்களே அதிகமாக ஆள் நம்ம வெளியிலேருந்து வர்றதில்ல. நானும் எங்கள் அப்பாவும் தான் பார்த்துக்குறேன் இதை. அதனால் வெளியாட்கள்லாம் தேவையில்லை. கோழி அது அதிகமாக நிற்கிறதுனால கொத்திக்கும். அதனால் நம்ம எனி டைம் ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பண்ணையில் இருந்து கோழி கொத்திக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைனா ஒரு கோழி கொத்திக்கிட்டு அந்த இதாயிரும். இப்போ வேலி என்ன கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக போடணுமா? ஏன்னா இது பெரிய அளவு